ஹலோ. இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டோகேடில் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஜாமெட்ரி நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அது லைனாக இருக்கலாம், இல்லை வந்து ரெக்டாங்கிள், இல்லை பாலிகன், இல்லை நீங்கள் எந்த ஷேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் கட்டாயம் எடுத்தோடனே பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் இருக்குது. இப்போது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்றைக்கி செஷனில் டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் போலார் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று, ஆர்த்தோ மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 மெத்தடில் நம்ம வந்து பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும். எந்த யூனிட் நான் செட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள். அது வந்து 100 யூனிட்ஸ் இருக்கணும் லென்த்தில். ஹைட் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு 60 யூனிட்ஸ், 100/60 ஒரு ரெக்டாங்கிள் வேணும். நான் என்ன சொல்கிறேன், கமாண்ட் லைனில் எல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் பெரும்பாலும் இன்னும் கமாண்ட் லைன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸப்ஷன் எப்போயாவது தேவைப்பட்டதுன்னா மட்டும் மெனு பார் யூஸ் பண்ணுவோம். ரிப்பன் அது யூஸ் பண்ண போகிறதுல டூல் பார் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ லைன் அப்படின்னா எல்லுன்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் எல்லுன்னு டைப் பண்ணோடனே லைன்னே எடுத்துக்குவாங்க. ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்போம் ப்ராம்ப்டில். நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரேண்டமாக பிக் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் ஏரியாவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரேண்டமாக பிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு இது வரும். இது லைன் கிடையாது, நல்லா கவனிங்க. இப்போது நம்ம மவுஸ் பாயிண்டர் எது வரையும் இது வரும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து அந்த கர்சர் பொசிஷனுக்கு ஒரு ஒயிட்டில் ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவோம். அது வந்துகிட்டே இருக்கும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகும். ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுன்னா 360 டிகிரிலையும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன வேணும், லென்த் வேணும். 100 யூனிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் மட்டும் எழுதுகிறோம், வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு 100 அப்படின்னு சொல்லுவேன். சொன்னோன்னே என்ன வருது, ஒரு 100 யூனிட்டுக்கு ஒரு லைன் வந்திருக்கா. சரி, இன்னொரு 60 அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு 100 அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன சார், இது ரெக்டாங்கிள் கிடையாது, என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு? நம்ம டைரெக்டாக டிஸ்டன்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு லைனை ஸ்கெட்ச் பண்ணோம்னா வெறும் லென்த்து சொன்னால் பத்தாது. அந்த லென்த்து அந்த லைனை எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லணும். அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். 2 சொன்னால் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிற ஜாமெட்ரி கிடைக்கும். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் வரும். சரி, அண்டு யூன்னு சொல்லிவிட்டு என்ட்ரு அடிங்க. ஓகேயா? ஸோ இங்கே லைன் ஆரம்பிக்கிறேன் ரேண்டமாக. இப்போ என்ன பண்ணணும், லென்த்து சொல்கிறதுக்கு முதல்ல டைரெக்ஷன் சொல்லிடணும். அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. டைரெக்ஷன்றது ஆங்கிள். அது என்ன சொல்லலாம், ஆர்த்தோ மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், F8ன்ற ஃபங்க்ஷனுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் பார், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட்டஸ் பார் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த பெர்பெண்டிகுலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மவுஸை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் கர்சர் ஆர்த்தோகோனலி ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். இப்போ ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்குது, அதாவது ஆர்த்தோ மோட் டிசேபிள் ஆகிருக்கு. நான் இது டாகிள்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கிளாஸில். டாகிளாக என்ன, இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்த்தோ மோட் எனேபிள் ஆகிரும். டூல் டிப்பு கவனிங்க, அந்த இடத்துல ஆர்த்தோ மோடு கிட்ட கர்சர் இருக்க இடத்துல ஆர்த்தோன்னு வந்துட்டு டைனமிக்காக 185 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது குறையலாம் இல்லை கூடும். அந்த லென்த்தை சொல்லு. ஓகே, நமக்கு எவ்வளோ வேணும், 100. ஓகே, அதுக்கடுத்து கர்சரை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகாது. என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் ஆர்த்தோகோனல்லாம் என்ன அர்த்தம், 90 டிகிரியில் மூவ் ஆகும். டுவோர்ட்ஸ் நார்த் 90. ஓகே, சவுத் அப்படின்னு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும், 217 வரும். நமக்கு மேலே வேணும். ஸோ இதில் ஒரு 60 அப்படின்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்து கர்சர் இப்படியும் மூவ் ஆகலாம், அது 0. இந்த பக்கம் வந்ததுன்னா ஹரிசானலாக மட்டும்தான் வரும் இல்லையா. அதனால் ஒன்று இந்த டுவர்ட்ஸ் ரைட்டு போனீங்கன்னா, நீங்கள் பிக் பண்ண பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு போனீங்கன்னா 0 டிகிரின்னுவா. லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 180ன்னுவா. நமக்கு இப்போ 180 வேணும். அதனால் டைரெக்டாக வேல்யூ மட்டும்தான் எழுதுகிறோம், 100ன்னு. அண்ட் தென் இப்போ நமக்கு அடிஷ்னலாக ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, க்ளோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் கடைசியாக பிக் பண்ணதையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிடும். வெரி ஃபர்ஸ்ட் ஒரு ஜாமெட்ரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2 டைரெக்ஷனில் மட்டும்தான் கர்சரை மூவ் பண்ண அலோவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் எப்படி தான் வரும், 0 டிகிரி, அதை விட்டால்
90. இடையில எங்கேயுமே நிற்காது. சப்போஸ் எனக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வேணும். டைமண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு 50/50, 50க்கு 50 இருக்க மாதிரி ஒரு டைமண்ட் வேணும். டைமண்ட்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் லைன் ஹரிசாண்டலாக இருக்காது, 45 டிகிரியில் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக 4 லைன் போடணும். அது எப்படி சார் போடுது? நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் பிக் பண்ண உடனே அது ஹரிசாண்டலாக தானே வரும். அப்போ ஆர்த்தோ ஆஃப் பண்ணணும், அப்படி தானே? அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு வேணும். இந்த 2 வேலையும் ஒரே இதில் செய்ய வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்டஸ் பார் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் ஆர்த்தோவோட பக்கத்திலே போலார் ட்ராக்கிங் இருக்கும். போலார் ட்ராக்கிங் இதில் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கா, அதில் செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்டு 45, 90 அப்படின்னு வருதா, நம்மளும் இதைத்தான் எதிர்பார்க்குறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது, 0, 90 அப்படி வராது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு வேலை பண்ணும். இந்த 0 டிகிரி வரும்போது சரி, அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ வரும்னு சொல்லியிருக்கோம், 45. இதுக்கு இடையில் ஏதாவது ஆங்கிள் வருதா? வராது. ஸோ எப்போ 45th டிகிரிக்கு இது அலைன் ஆகுதோ கர்சர், அப்போது 2 வேலை நடக்கும். ஒன்று, ஒரு ட்ராக்கிங் வெக்டர் வரும். வெக்டர் லைன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ் போகும். அதுக்கு அடுத்து டூல் டிப்பில் இது என்ன ஆங்கிள்னு சொல்லும், எவ்வளோ லென்த்து டைனமிக்காக இருக்குன்றதையும் சொல்லும். எனக்கு 50 தான் வேணும், 50 mm என்ட்ரடிங். அதுக்கு அடுத்து இன்னொரு 45 டிகிரியில் அந்த ஆங்கிள் வரும், ட்ராக்கிங் வெக்டர். அது வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 135ல் ஒரு 50 அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது எனக்கு இன்னொன்று என்ன வரும், 225ல் அதில் ஒரு 50 அப்படின்னு கொடுத்துருங்க. தென் நம்ம இங்கே வந்து இதோட எண்ட் பாயிண்டில் முடிச்சிடும். வெரி குட். ஒரு டைமண்ட் ரெடி ஆயிடுச்சு. எதுக்காக சார் இது இந்த டைமண்ட் சொன்னோம்? ரொம்ப சிம்பிள். ஹரிசாண்டலாக எந்த லைனும் இல்லை, நல்லா கவனிங்க, வெர்டிக்கலாக இல்லை. ஆனாலும் டைரெக்டாக வேல்யூ எழுதணும். சரி, இதுக்கு பேர் ஒன்று இருக்கும் இல்லையா, போலார் ட்ராக்கிங் பேர். போலார் ட்ராக்கிங் ஆர்த்தோ மோடுக்கு F8ன்ற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணோம். அப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கீ இருக்கும் இல்லையா, F10, மறந்துடாதீங்க. ஈவன் நம்பரில் வரும். ஆர்த்தோ வந்து ஆர்த்தோ மோடு, ஆர்த்தோன்னு சொல்ல வேண்டாம், ஆர்த்தோ மோடு F8, போலார் ட்ராக்கிங் F10, மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணாலே போதும். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்த்தோ மோடை டிசேபிள் பண்ணிவிட்டு இங்கே வரும். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரியில் ஆர்த்தோ மோடு எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுறதும், போலார் ட்ராக்கிங்கில் இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 45 டிகிரி அதை மட்டும் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். போலார் ட்ராக்கிங்கில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய நடத்த வேண்டியிருக்கு, லென்த்தியாக இருக்கிறதுனால இதோட நம்ம வவுண்ட் அப் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி செஷனை. அதுக்கப்புறம் இருக்கிறத நாளைக்கு தனியாக பார்க்கலாம். போலார் ட்ராக்கிங்கில் இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காரணத்தை கொண்டும் அடுத்த செஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.